கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1475 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 28 அதிகாரம் 7வது வசனம், வேத பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன். வேத வசனத்தின்படி கற்றுக்கொண்டு கடைப்பிடித்து வாழுகிறவன் விவேகமுள்ள மகன். கிட்டத்தட்ட பிள்ளைகளுக்கு இந்த வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வாழுகிற மக்கள், பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்களாய் வாழ வேண்டுமானால் வேத பிரமாணத்தை கற்றுக்கொண்டு கைக்கொண்டு நடக்க வேண்டும். வேத வசனம்தான் விவேகத்தை தரும். ஒருவேளை உலகபூர்வமாய் கல்வி வரலாம், கல்வி வேலையை கொடுக்கலாம். ஆனால் வேத வசனம் இல்லாத கல்வி, வேத வசனத்தை கடைப்பிடிக்காத ஞானம் உபயோகமற்றது. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதை அவசியம். அதே நேரம் நீங்கள் வேத வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள். வேத வசனத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் பெற்றோருக்கும் கீழ்ப்படிவார்கள். எந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியவில்லையோ அவர்கள் வேத வசனத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்றுதான் அர்த்தம். பிள்ளைகளே, வேத பிரமாணத்திற்கு, தேவன் தந்த வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடங்கள். நீங்கள் ஞானம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள், விவேகம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, பிள்ளைகளின் ஞானம் எப்படி வருகிறது என்பதை ஆண்டவர் வசனத்தின் அடிப்படையிலே கற்றுத்தந்திருக்கிறீர். வேத வசனத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் விவேகமுள்ள பிள்ளைகளாய், அறிவாளிகளாய், ஞானமுள்ள பிள்ளைகளாய் வளருவார்கள், வாழ்வார்கள். அவர்கள் தொழில், வேலை ஆசீர்வதிக்கப்படும். பிள்ளைகளை மீண்டும் உங்களுக்கு வேத வசனத்தின் அடிப்படையிலே தெளிவுபடுத்துகிறேன். வேத பிரமாணம், வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வேத வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் வாழுங்கள். அதை கற்றுக்கொள்ளுங்கள், கைக்கொண்டு நடந்து பாருங்கள். வேத வசனம் உங்களுக்கு விவேகத்தை தரும், ஞானத்தை தரும், ஆசீர்வாதத்தை தரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.